விருச்சிக ராசி ஒரு உறவுலேருந்து சந்திக்கக்கூடிய பிரிவை வந்து படிப்படியாக தான் அதுலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இப்போ முதல் நாள் அவங்க எப்படி இருப்பாங்க? அதாவது அந்த சந்திர பகவான் வந்து தினக்கோள் இல்லையா, நட்சத்திரத்தின் அடிப்படையில் சுற்றி வரவர். அந்த சந்திர பகவான் போய் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது சனி பகவானோட கனெக்ட் ஆகும்போது இவர்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து அது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நாட்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அந்த நினைவில் இவர்களை காயப்படுத்தியவர்கள், ஏமாற்றியவர்கள், பொய் சொல்லியவர்கள், உறவை பிரிய வேண்டிய நிர்பந்தத்திற்காக இவங்க காயப்பட்ட போது வந்த துக்கங்கள் எல்லாம் இவங்க மனசுக்குள்ளே அப்படியே வந்து 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 போகும். அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது. டே பை டே அவங்க மனசில் வந்து அந்த நினைவுகள் வந்து ரொம்ப மனசாட்சியை இவர்களை போட்டு காயப்படுத்தி அப்படியே கொன்று. விருச்சகம் என்பது ஒரு நீர் ராசி. அப்போ பாருங்க, அந்த மனசுக்குள்ள ரொம்ப அந்த ஆறாத வலி, பெயின், கண்ணீர் இருக்கும். ஆனால் வெளியே காட்டாமல் நடிப்பாங்க. வெளியில் கண்டுபிடிக்க முடியாதவாறு பொது இடத்துல, குடும்பத்தில், வீட்டுக்குள்ளே தன்னுடைய கடமைகள் அப்படியே இழுத்து போட்டுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும், தான் மேலே ஒரு பெரிய வருத்தம் இருக்கும், தான் மனசுக்குள்ளே ஒரு பெரிய இலகியமான அந்த வலி இருக்கும். அந்த ருணம், ரோகம் இவர்கள் வெளியில் வருவதற்கு அந்த சந்திரன் எங்கேயாவது இவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக போய் குருவோட தொடர்பு, பார்வை அல்லது ராசியாதிபதி செவ்வாயினுடைய தொடர்பு, பார்வையில் இருந்தால் ஆறுதலை தேடுவாங்க. அங்கேயும் போய் நடந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரகசிய ராசிங்க விருச்சகம். தான் காயப்பட்டதை, தன்னை காயப்படுத்தியவர்களை, தான் நேசித்தவர்களை ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் தனக்கு துன்பமே ஏற்படுத்தினாலும் காட்டி கொடுக்காத ஒரு ராசி விருச்சிக ராசி.